டேய் சோடா என்ன செட்டப் ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு பாடி பார்க் பண்ணு. ஏய் பாத்துடா. அம்மா வலிக்குதே. டேய் இந்த தலைகாணி ஒழுங்கா வைடா. சோழன் நீங்க எந்திரிச்சு நின்னீங்க தானே? ஐயோ அண்ணா எப்ப நீ இப்ப எந்திரிச்ச? அது நிலா சொன்னதை கேட்டு உணர்ச்சிப்பட்டு எந்திரிச்சேன்டா. இப்போதான்டா வலி தெரியுது. அம்மா வலி தாங்க முடியலையே. ஏமா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்குமா. இவ்வளவு கெட்டு போட்டுருக்கு, முகத்துல வலிங்கிற அறிகுறியே இல்லையே இவன்ட்ட. இந்த ஆஸ்பத்திரி பூரா சுத்திட்டு வந்துட்டேன், ஒரு டாக்டர் கூட இன்னும் நான் கண்ணில் பார்க்கல. இந்த லட்சணத்துல வேற இந்த ஆஸ்பத்திரி ஏதோ ஷூட்டிங் ஒரு ஆஸ்பத்திரி வேற சொல்றாங்க. எனக்கு என்னமோ இவன் நடிக்கிற மாதிரியே தெரியுது. நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருமா, உண்மையிலேயே அடிபட்டிருக்கா என்னன்னு. சோழன் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றீங்களா? இல்ல நிலா, எனக்கு சத்தியமா ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே. அது நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் இந்த வலியெல்லாம் மறந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டேன். இப்ப நிஜமாவே வலிக்குது நிலா. அண்ணா நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் பார்க்கவே இல்லையா? இல்லப்பா பாக்கலையே. பாண்டி நீங்க? இல்லங்க நானும் பாக்கல. அம்மா நான் தான் சொல்றேன்ல, இந்த ஆஸ்பத்திரியை ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டேன், ஒரு டாக்டர் பார்க்கல இன்னும். சோழன் என்கிட்ட மறுபடியும் போய் சொல்றீங்களா? ஐயோ சத்தியமா இல்ல நிலா. அண்ணா எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லைண்ணே. இவர் ஏதோ டிராமா பண்ற மாதிரி இருக்கு. டேய் என்னடா இது, நீ போய் சொல்றியா? சொல்றா, போய் சொல்றியா இல்ல நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணே சத்தியமாவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே. தோ இந்த அடில எனக்கு நிஜம் அடி. நீ நம்பலனா தோ எங்க ஓனர் கிட்ட கேட்டு பாருண்ணே. கேளு சொல்லுண்ணே. அண்ணே சொல்லுண்ணே. அண்ணா என்னண்ணே இதெல்லாம்? அது வந்து சோடா முக்கியமான போன் வந்துக்குது. வெளில போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு போனேன். பிளான போட்டு கொடுத்துட்டீங்க, எஸ்கேப் பாக்குறேன். பிளானா? என்ன பிளானு? சோழன் இதெல்லாம் பிளானா? இல்ல 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 சொன்னது உன் காதுல அப்படியே கேட்டுச்சு. நான் அப்படி சொல்லல. டேய் சொல்றா, உண்மையை சொல்றா. இதெல்லாம் நீ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா? சொல்றா. அன்னைக்கு என்னன்னு அண்ணே இல்லண்ணே, நான் அப்படி சொல்ல வரலண்ணே. என்னடா சொல்லு. ஐயோ இது ஹாஸ்பிட்டலா? ஒண்ணு இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு. ஆஸ்பத்திரி அது? ஆஸ்பத்திரி தான். மண்டே ஒழுங்கா வை சொல்லு. ஹாஸ்பிட்டல் மாதிரி தான், ஆனா ஆஸ்பத்திரி இல்ல. ஹாஸ்பிட்டல் இல்லையா? சோழன் என்ன சோழன் இதெல்லாம்? மறுபடியும் என்ன ஏமாத்துறீங்களா? ஏமாத்துனீங்களா? இல்ல இத பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? சொல்லுங்க, இத பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? ஏமா ஏமா அவன் மேல ஒரு தப்பு இல்லம்மா. உன் மேல சிம்பத்தி வந்ததுன்னா உன் ஒய்ஃபோட மனசு மாறுடான்னு சொல்லி நான் தாம்மா சொன்னேன். போட்டனா தெரியுமா சாயன்? ஆனா ஏற்கனவே சொன்னம்மா இவ்வளோ கட்டெல்லாம் போடாதடான்னு சொல்லி. இவன் தாம்மா ஏகப்பட்ட கட்டு போட்டுக்கிறான். அதனால தான் இப்ப மாட்டினான். அதான் மாட்டினிய. அப்புறம் என்ன? வலிக்குதா? ஏய் கொஞ்ச நேரத்துல நிஜமாவே வலிக்குது. ஆமா நான் பாக்குறேன். இருடா போச்சு. உண்மையான காயத்துக்கு கூட இவ்வளவு சுத்த மாட்டாங்க. கெட்டு போட்டு டிராமா பண்ணிருக்காங்க. உனக்கு தான் அடிபட்டிருக்கா? டேய் பெரிய மனுஷன் பண்ற வேலையாது? நல்ல காயம் தான்டா. பிளாஸ்டர் எங்கடா? பிளாஸ்டர் பிளாஸ்டர் போறான். பிளாஸ்டர் பாத்தீங்களானே? இதான் உங்க தம்பியோட லட்சணம்.
என்னடா இது? ஏன்டா இப்படி இருக்க? நீ ஏதோ திருந்தவே மாட்டியா? கிளம்புறேன். நிலா ப்ளீஸ் நிலா ஆமா நிலா ப்ளீஸ் நிலா சோழன் தள்ளுங்க. நிலா ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நிலா தள்ளுங்க. அம்மா, இந்த பாருமா, நீ கிளம்பு. இவன் பேச்செல்லாம் கேட்காத. இவன் திருந்தவே மாட்டான். ஏதோ அடிபட்டு நான் பதறி போய் ஓடி வந்தா கெட்டு போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான் இவன். இந்த ஆஸ்பத்திரி பாக்குறப்ப நினைச்சேன்டா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு. அதான் சரி பரவாயில்ல கேட்டுக்கலாமே இருந்தா ஃப்ராட் பையன். என்ன வேலை பண்ணிருக்கான்? ஏய், என்ன முறைக்கிற? உங்களை யாரும் கேட்டாங்களா இப்போ வாயை மூட்டு கவனிருங்க சொல்லிட்டேன் ஏய், வாயை மூடு. என்ன பேச்சு பேசுறான்? திருந்தவே மாட்டியாடா நீ? ஏத்து வர பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல உனக்கு? கிளம்புறேன். நீ போப்பா. நிலா ப்ளீஸ் நிலா ஏய், தல்றா. நீ போப்பா. இனிமே நீ எங்க வீட்டு பக்கம் வான்னு நான் உன்னை வற்புறுத்தவே மாட்டேன். நீ போப்பா. ப்ளீஸ் சொல்லாத பேசாத சொல்லிட்டேன். உன்னை மன்னிக்க சொல்லி நிலா கிட்ட நானும் பாண்டி அவ்வளவு நேரம் பேசணும்டா. அந்த பொண்ணு பாவம் காது கொடுத்து கேட்டுச்சு. அதுக்கெல்லாம் நீ தகுதியான ஆளே கிடையாதுடா. நிலா நீ போப்பா. நிலா ப்ளீஸ் நிலா நான் பண்ணது தப்புதான் நிலா. எனக்கு இந்த மாதிரி டிராமா பண்றது தவிர வேற எதுவுமே தோணல நிலா. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு இருந்துச்சு நிலா. நான் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம டிவோர்ஸ் கிடைச்சது நீ பாட்டு விரும்புன்னு வந்துட்டேன். எப்படி உங்ககிட்ட பேசணும்னு வர சொன்னா நீ வரமாட்டேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கேன்னு சொன்னதால தான் நீ வந்த. ஆனா எனக்கு ஒண்ணு நீ வந்தல்ல. அப்போ என் மேல உனக்கு உள்ளுக்குள்ள அக்கறை இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு நிலா நீ மறைக்கிற? நான் பண்ணது ஃப்ராட் தனம் தான். உன்னை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல நிலா. போய் சொல்றேன் ஃப்ராட் தனம் பண்றேன்னு மட்டும் தான் நீ யோசிக்கிற. ஆனா இது எல்லாமே உனக்காக தான் நான் பண்றேன். உன் மேல இருக்க அண்ணால மட்டும் தான் நான் பண்றேன். அதை பாரு நிலா. நீ எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்க. அந்த டைம் நான் எடுத்துக்கிறேன். என் அன்பை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 6 மாசமா? அது நீங்க இப்ப கேவலமா நடிச்சு ஏமாத்துனீங்கல்ல, அதுக்கு முன்னாடி சொன்னது. இப்போ உங்களுக்கு டைமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சொல்லுங்க சோழன். இல்ல ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு நிலா ப்ளீஸ் நிலா சொல்லுங்க, ப்ளீஸ். நான் சொல்றது கேளு கால்ல விட விடுங்க நிலா. சோழன் என்ன பண்றீங்க? சின்னங்க. ப்ளீஸ் நிலா. சோழன். நிலா ப்ளீஸ் நிலா. சோழன் சின்னங்க. நிலா ப்ளீஸ் நிலா. ப்ளீஸ் நிலா. சோழன் சின்னங்க. இல்ல மன்னிச்சிரு நிலா. நிலா ப்ளீஸ் நிலா. அண்ணா சொல்லுங்க நிலா. சோழன் என்னங்க சோழன்? நிலா ப்ளீஸ் நிலா. எந்திரிக்க போறீங்களா இல்லையா? எந்திரா. நான் எந்திரிக்க மாட்டேன். எங்க நடுவுற? இல்ல. நீ கொடுத்த 6 மாசம் டைம் அப்படியே இருக்குன்னு சொல்ல அப்பதான் நான் எந்திரிப்பேன். இப்ப நீங்க இப்படி இருங்க. நான் போறேன். நிலா ப்ளீஸ் நிலா. நிலா ப்ளீஸ் நிலா. ப்ளீஸ் சொல்றது கேளு நிலா ப்ளீஸ் அண்ணா சொல்லுங்க. டேய் விடா. வடிச்சன பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சப்போர்ட் கேக்குற. உனக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டதும் நாங்க எப்படி பதறி அடிச்சு ஓடி வந்தோம் தெரியுமா? அந்த பொண்ணு பாவம் நீ வேண்டான்னு போன பொண்ணுடா. அப்படி ஓடி வந்துச்சு. இவ்வளவு நாள் நீ நிலா கிட்ட மட்டும் தான் போய் சொல்லிட்டு இருந்த. இப்ப மொத்த குடும்பத்தையும் போய் சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சிட்ட. இப்படி ஏமாத்துறது, ஃப்ராட் தனம் பண்றது, போய் சொல்றது இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சுல. முதல் தடவை தப்பு பண்ணும்போது தான் ஒருத்தன் அப்புறம் பழகிடும் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் உன் கதை. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. அண்ணா நீங்க என்ன திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நிலா மட்டும் போக வேணாம்னு சொல்லல. இது எல்லாமே நான் நிலாவுக்காக தானே பண்ணேன். நிலா என்னை விட்டு போயிட்டா. நான் என்ன அவனே தெரியல. அண்ணே உனக்கே தெரியும்ல நான் நிலாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கு என்ன பண்றதே தெரியலண்ணே. ஏதாவது பண்ணி நிலாவை கிட்ட பேச வைக்கணும்ன்றது மட்டும் தான் என் மனதில் ஓட்டி இருந்துச்சு. கேவலமானவன் தான், பொய் சொல்றவன் தான். ஆனா நான் எல்லாமே நிலாவுக்காக மட்டும் தானே பண்ணேன். நிலா என் கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தானே பண்ணேன். நிலா இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு. நிலா ப்ளீஸ் நிலா நான் சொல்றது கொஞ்சம் கேள. இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிரு நிலா. இதுக்கு மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணவே மாட்டேன் நிலா. ப்ளீஸ் நிலா. இதான் அவருக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். என்னால சத்தியமா முடியல.
வாழ்க்கை ஆரம்பிக்கல நினைக்கும் போதெல்லாம் இவர் எவ்வளவு பெரிய ஃப்ராட் ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் இவருக்கு கொடுக்க கடைசி சான்ஸ். இது சோழனுக்காகவும் இல்ல அவரோட பயங்கரமான நடிப்பு திறமைக்காகவும் இல்ல. நீங்களாம் என்கிட்ட வந்து பேசினதுக்காக மட்டும்தான் வரேன். அவருக்கு 6 மாசம் டைம். அது வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருப்பேன். 6 மாசம் இருக்க ஒத்துக்கிட்டேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறது, ஏன் இழிக்கிறது, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடந்துக்கிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கும் சோழனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க. நீ சொல்ற எல்லாமே எனக்கு ஓகே தான். நீ நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். இந்த 6 மாசத்துல இப்ப போட்ட மாதிரி வேற எந்த டிராமாவும் போடக்கூடாது. இல்ல சத்தியமா போட மாட்டீங்களா? சத்தியமா மாட்டேன். ப்ராமிஸ். நீ என்ன நம்பலாம். ப்ராமிஸ். பேசுன வாயை மூடி சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் பத்தாதடா. எப்படி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி டிராமா பண்ணணும் தோணுச்சு உனக்கு? நானா பண்ணலனே, ஓனர் தான் ஐடியா கொடுத்தாரு. ஓனர் சொன்னா நீ கேட்டுவியா? அவருக்கு உன் வாழ்க்கை மேல அவ்வளவுதான் அக்கறை. உனக்கு தெரிய வேண்டாம். ஏற்கனவே இப்படி பொய் சொல்லி தானே உன் வாழ்க்கை எவ்வளவு நாசமா போயிருக்கு. மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அவங்களோட சேரலாம்னு யோசிச்சிருக்க. எப்படிடா மூளையை கழட்டி வச்சிட்டியா? உனக்கு நிஜமாவே அடிபட்டு நினைச்சு நான் அண்ணிட்ட அழுதுட்டு கால் பண்ணிலாம் சொன்னேன். நினைச்சாலே அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அண்ணி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இவ்வளவு கேக்குறோமே, ஏதாவது பதில் சொல்றானா பாரு. நீ பண்ண வேலைக்கு அண்ணி வீட்டுக்கு வராம திரும்ப போயிட்டா கூட ஓகே தானே தோணுது. டேய் என்னடா பேசுற? உன் அண்ணி வீட்டுக்கு வரணுமா? வர வேணாம். இப்படி போய் சொல்றவன அண்ணி வைஃபா வர வேணாம். டேய் பல்லவா கேட்டியாடா? அண்ணி அண்ணின்னு பின்னாடியே சுத்துற பல்லவனுக்கு நிலா வீட்டுக்கு வர வேண்டாம்னு தோணி இருக்கு. அவ்வளவு மோசமா நடந்திருக்கடா நீ. அண்ணா சும்மா திட்டாதண்ணே. நிலா போய் 2 நாள் கூட ஆகல. ஆனா வீடு வீடாவே இல்ல, மேன்ஷன் மாதிரி வச்சிருக்கீங்க. நீ புலம்பல? உனக்கு நிலா வரணும் தானே இருந்துச்சு. டேய் எனக்கு நிலா வரணும் தான்டா இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு டிராமா போட்டு நிலா வரணும்னு நான் நினைக்கல. அண்ணே அதெல்லாம் பேச்சு இல்ல. நிலா திரும்ப வீட்டுக்கு வரணும் ஒத்துட்டல. அதுக்கு நான் தானே காரணம். வீட்டுக்கு வருவாங்க தான். ஆனா உன்கிட்ட எப்படி பேச போறாங்கன்னு தெரியலையே. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ வீட்டுக்கு வருவாளே தெரியாம இருந்தீங்க. இப்போ அவ வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வண்டியில உட்கார்ந்திருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பேச்செல்லாம் நல்லா தான்டா இருக்கு. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பொய் பேசுறது, ஏமாத்துறது, டிராமா பண்றது இதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சிருக்கு. இனிமே ஏதாவது ஏமாத்து வேலை பண்ண நானே நிலா கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு சொல்லிட்டேன். பதில் சொல்றா. சரிண்ணே, இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், டிராமா போட மாட்டேன். போதுமா? நீ சொன்னதை செஞ்சாலே போதும். நிலா அவன் ஒரு பைத்தியக்கார பையமா. அவனை நான் சரியா வளர்க்கல. அம்மா இல்லாத புள்ள இல்ல, இப்படிதான் தருதலியா வளரும் போல இருக்கு. ஏன்னா அவனுக்கு உன்னை பிடிக்குமா? உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியல. கையில ஒரு தங்க கட்டி கிடைச்சதுன்னு வை, அதை பாதுகாக்க தெரியாத முட்டா பையன். ஆனா நீ வரணும்னு சொல்லிட்டு இல்ல, நீ எப்படி அவனை திருத்தி கொண்டு வந்து நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நீங்க தருதல மாதிரி ஒரு பையனை பெத்து வைப்பீங்க, அவனை மாத்தி திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக்குதான் என் அப்பா அம்மா என்ன பெத்து விட்டுருக்காங்களா? ஏன் அந்த அறிவெல்லாம் உங்க பிள்ளைக்கு தானா வராதா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்து மாத்துவா, அது வரைக்கும் தருதலையாவே இருந்துக்கலாம்னு இருப்பாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? தயவு செஞ்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒரு புருஷன் திருந்தவா மாறுவாங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கறத நிறுத்துங்க. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை லட்சியம்லாம் இருக்காதா என்ன? பையனை திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் என் வேலையா? அது வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க. என்ன இந்த சூடா இருக்காளே? நடேசா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாதரா. கம்மன் வண்டி மட்டும்